ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து அக்காவோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ லாஸ்ட் இயர் வந்து அவள் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நாங்கள்லாம் வெளில போயிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு மெமரியாக வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இது போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து லாஸ்ட் இயர் வந்து அவள் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவள் ஃபேமிலியோடு நானும் வந்து ஹேங் அவுட்ன்ற இடத்துக்கு இங்கே வந்துருந்தோம். அண்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து இது ஃபுட் கோர்ட் மாதிரி நிறைய ஃபுட்டெல்லாம் அவைலபிளாக இருக்கும். அண்ட் எங்கள் அக்காவை சந்தோஷப்படுத்தணுன்னா, அவள் சந்தோஷமாக இருக்கணுன்னா அவளுக்கு நிறைய ஃபுட் அண்ட் நிறைய டைப் ஆஃப் ஃபுட்ஸ், ஸ்வீட்ஸ், அந்த மாதிரி டெசர்ட் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தா அவளை ரொம்ப சந்தோஷம் ஆகிடுவா. ஸோ அதனால் கரெக்டாக எங்கள் மாமா அவளை வந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டார். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே வேர்ல்டுன்ற ஒரு இடம் இருக்குது. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கு எல்லாம் நல்ல ஏற்ற இடமா இருக்கும். அண்ட் அங்கே வந்து டோக்கன், அங்கே வந்து தனியாக வந்து டோக்கன் கொடுத்து அங்கே வந்து காசுக்கு பே பண்ணி அப்படி போகணும். ஸோ நானும் எங்கள் அக்காவும் எப்படியா இருந்தாலும் அதில் போய் விளையாட முடியாது. ஸோ வந்து குழந்தைங்களையும் சாச்சனை மட்டும் உள்ளே அனுப்பி விட்டோம். ஸோ அவரும் ஜெய்டனும் ஜோவானும் உள்ளே போயிட்டு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது இது மாதிரி அங்கே நிறைய இருக்குது. ரிமோட் கார் இருக்குது, குழந்தைங்கள உட்கார வச்சு அது ஓட்டலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அவங்க அதே மாதிரி அங்கேயே வந்து இதுவும் நடத்துனாங்க, இது மாதிரி கேம்ஸ்லாம் நடத்தி அதில் ப்ரைஸ் கூட கொடுத்தாங்க பிள்ளைங்களுக்கு. அண்ட் அந்த நேரத்தில் நானும் எங்கள் அக்காவும் வெளில வந்துட்டு கொஞ்சம் மோமோஸ் வாங்கிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மோமோஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு புட்டிங் வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்ட்ராபெரி புட்டிங் நினைக்கிறேன். ஸோ எங்கள் அக்கா வந்து ஒரு டெசர்ட் பைத்தியம். ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ஐட்டம்ஸ் இல்லை வந்து டெசர்ட் ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியும் சாப்பிடுவா, அதே மாதிரி வீட்டில் பண்ணியும் சமைச்சும் சாப்பிடுவா. ஸோ இது வாங்கிட்டதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து டைனிங் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்து அச்சாச்சாக்கும் பிள்ளைங்களுக்கும் வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து ப்ளூபெரி புட்டிங், நான் தெரியாமல் ஸ்ட்ராபெரின்னு சொல்லிட்டேன். ஸோ பசங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு அக்கா இருக்கிற இடத்துக்கே நான் வந்துட்டேன். அச்சாச்சா வந்து இந்த சைட் ஃபுல்லாக ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ அங்கே ஃபுட் ஆர்டர் பண்ண போயிட்டாரு. இது வந்து இன்டோர் டைனிங் ஏரியா மாதிரி. அண்ட் அதுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் டைனிங் ஏரியா இருந்துச்சு. ஸோ அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். அண்ட் அங்கே இன்னும் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி பாட்டு வந்து நல்லா கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரீ இருந்துச்சு. அது வந்து நான் வந்து ஃபேக் ட்ரீன்னு நினச்சேன். பட் வந்து அது ரியல் ட்ரீ. ஏன்னா அது ஃபிக் ட்ரீ, அது ஃப்ரூட்ஸ்லாம் ரியலாக இருந்துச்சு. அது அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஜேடியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். அதுக்கு பின்னாடி தான் வந்து பாட்டு பாடிட்டுருந்தாங்க கெரியோகேல. அதுவும் நல்லா பாட்டு தெரிஞ்சவங்க பாடினதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபுட்டெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ஒரு பால் கப்பையும் மீன் கூட்டானும் அப்புறம் மீன் பொழிச்சதும், அதுக்கப்புறம் இது தோசை அப்பமா தரல, அதுவும் தாராவு கறியும் ஆர்டர் பண்ணோம். நான் சாப்பிட்டதுல பெஸ்ட் தாராவு கறி வந்து என் தங்கச்சி கல்யாணத்தில் சாப்பிட்டது. ஏன்னா வாயிலே அழிஞ்சு போச்சு. அண்ட் இது முடிச்சிட்டு அப்புறம் டெசர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு க்ரெப்பும் அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம்ஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ மூலமாக எங்கள் அக்காவுக்கும் சாச்சாக்கும் நான் வந்து ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சொல்கிறேன். அண்ட் I'll see you all in another video. Bye bye.